பெப்சியில் தனிப்பட்ட 2 கிராஃப்ட்ஸும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நடந்த பிரச்சனையினால் எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் படப்பிடிப்புகளை நிறுத்தி எல்லா ப்ரொடியூசர்ஸ்களையும் திடீர்னு படப்பிடிப்பை கேன்சல் பண்ண சொல்லி, அதாவது ஷூட்டிங் இடத்துல நாங்கள்லாம் ஷூட்டிங் போயிட்டோம், இல்லை சின்ன திரைக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் ஷூட்டிங் போய் கேமரா முன்னாடி நிற்கும் போகும்போது கேமராமேனை ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நடந்த பிரச்சனையினால் சின்ன திரையில் அனைவரும் நாங்கள் ஒன்று கூடி எங்கள் பொதுக்குழு இப்போ தான் முடிவடைந்தது. அந்த பொதுக்குள்ள நாங்கள் எடுத்த முடிவு, இதில் பிரச்சனையெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். நாங்கள் எடுத்த முடிவு வந்து ஒன்று, சின்ன திரைக்கு ஒரு பத்திரிகை நடத்துகிற மாதிரி எங்களுக்கு வேறு வழியே இல்லை. தினமும் நாங்கள் டேப்பை கொடுக்க வேண்டும், நாங்கள் தினமும் தயாரித்து கொண்டு இருக்க வேண்டும். இட் இஸ் மோர் லைக் அ நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி. இதை மனதில் வைத்துக்கொண்டு சின்ன திரைக்குன்னு ஒரு தனி ஃபெடரேஷன் இருக்க வேண்டும். அதை நாங்கள் அமைக்கிறதுக்கு எல்லாருடைய சம்மதத்தை வாங்கி நாங்கள் பொதுக்குழுவில் அதை தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். ஏனால் எந்த காரணத்தை கொண்டும் எங்களுடைய படப்பிடிப்பு நிற்கக்கூடாது, எங்கள் வேலை ஓடிக்கொண்டிருக்கும். இது பெரிய நஷ்டம் எல்லாருக்குமே கொடுக்கும் என்ற காரணத்தால் சின்னத்திரை ஒரு தனி ஃபெடரேஷன் ஒன்று அமைக்கப் போகிறது. திஸ் இஸ் ஃபார் த ஒர்க்கர்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் தீர்மானம், ஃபெடரேஷன் ஃபார் தொழிலாளர்கள். இரண்டாவது சமீப காலமாக நிறைய சேனல்களில் ஹிந்தி சீரியல்கள் டப் பண்ணி, முக்கியமாக எல்லா ப்ரைம் டைம்லேயும் அது போய்கொண்டு இருக்கிறது. இது நிறைய வாட்டி அடுத்த ஃபெடரேஷன்லேருந்து, அதாவது நடிகர் சின்னத்திரை நடிகர் சங்கம், சின்னத்திரை டைரக்டர்ஸ் எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க. பட் அது முடிகிற மாதிரி இல்லை. அதாவது சின்னத்திரை, அதாவது டெலிவிஷனுங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம ஒரு உறுப்பினர் மாதிரி ஆகிட்டோம். எல்லார் வீட்லேயும் நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாதிரி ஹிந்தி சீரியல் டப் பண்ணி வரப்போகுது. ஒரு கலாச்சார சீரழிவு, எங்களுக்கு சம்மந்தப்பட்ட எங்கள் கலாச்சாரத்துக்கு சம்மந்தமில்லாத சில காட்சிகள் இதெல்லாம் கொண்டு இருக்க போகும்போது இதில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. நாட் ஓன்லி கல்ச்சுரலி பட் தொழிலாளர்களுக்கும் இங்கே வேலை பார்க்கும் அனைவர்களுக்கும் இது ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது என்ற காரணத்தினால் ஹிந்தி சீரியல்ஸ் தமிழில் டப் பண்ணுறது நாங்கள் எல்லாரும் எதிர்க்கிறோம். அதுதான் எங்களுடைய ரெண்டாவது தீர்மானம். எல்லா சேனல்ஸுக்கும் நாங்கள் முதல் கட்டமாக எங்களுடைய இதை நிறுத்தமாறு, இது சீக்கிரம் நிறுத்திவிட வேண்டும் என்று நாங்கள் லெட்டர் அனுப்புகிறோம். அதற்கப்புறம் அவங்க முடிவு சொன்னதுக்கப்புறம் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் பேச்சுவார்த்தை கொள்வதற்காக எல்லாரும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கம், சின்னத்திரை நடிகர்கள் சங்கம், சின்னத்திரை டைரக்டர் சங்கம், சின்னத்திரை எழுத்தாளர்கள் சங்கம், எடிட்டர் சங்கம், சின்னத்திரை எடிட்டர் சங்கம் எல்லாரும் எங்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தில் இந்த முதல் கட்டமாக போராட்டம் என சொல்ல முடியாது, முதல் கட்டமாக நாங்கள் வேண்டுகோளை விடுக்கிறோம். பட் கண்டிப்பாக இதை நிறுத்த வேண்டும். தமிழ் சீரியல்ஸுக்கு முக்கியத்தை கொடுக்க வேண்டும். தமிழர் எங்கள் அனைவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறோம். அதற்கப்புறம் அடுத்த கட்டம் அவங்க பதில் வந்ததுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை முடிவு பண்ணுவோம். ஃபெடரேஷன் இது திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவில், இதுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா பல முறை நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒப்பந்தம் போட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க அனைவரையும் கூப்பிட்டு நாங்கள் எந்த சம்பள பிரச்சனை இருந்தாலும், இப்போ சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு பிரித்து பார்க்குறாங்க. இப்போ சின்ன திரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் அவங்க கேட்டதுக்கெல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் சுமூகமாக முடித்து கொண்டு வந்து கொண்டிருந்த காலத்தில் இது எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த திடீர்னு ஷூட்டிங் நிறுத்துறது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு நாளைக்கு வாணி ராணி அப்படிங்கிற ஒரு சீரியலுக்கு நாளைக்கு எனக்கு டேப் கிடையாது. ஏன்னா ஷூட்டிங் நிறுத்திருக்காங்க, நாங்கள் ஷூட் பண்ண முடியாது. இது என்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு இவ்வளோ பெரிய இழப்புனா, அடுத்து இருக்கிற சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கிறது. எல்லாருமே இது ரொம்ப நாளாகவே இந்த கருத்து ப்ரொடியூசர்ஸ் நடுவில் இருந்துகிட்டு இருந்தது. பட் இது முக்கியமான காரியம் ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம், அதாவது ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய முதல்
முதல் கோரிக்கை. ஏன்னா எந்த ஸ்ட்ரைக் பண்ணனாலும் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த கமிட்டியில் நாங்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண முடியும் என்று பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். பெப்சியில் வந்து நான் தலைவரோடையும் நான் தொலைபேசியிலையும் நான் பேசியிருக்கிறேன், கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். எல்லாமே நாங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி அவங்க பண்ணது வந்து ஒரு பெரிய பெரிய சின்னத்திரைக்கே ஒரு பெரிய இழப்பு. இது மட்டும் இல்லை, இது சின்னத்திரையோடு நிற்காது. இப்போ நாங்கள் சேனல்ஸ்க்கு பதில் சொன்னோம், அவங்க வந்து அப்புறம் எங்களுடைய வேலை வாய்ப்பு இதில் பாதிக்கப்படும், நடிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு போய்விடும். இதுவரை நிறைய பிரச்சனைகள் இருக்கிறனால நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ஸோ விரைவில் இதோட பேர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த ஃபெடரேஷன் ஃபார் தமிழ் டெலிவிஷன். இதற்கான எல்லா வேலைகளும் நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற மற்ற மாநிலத்தில் டிவி இண்டஸ்ட்ரி, டிவி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் வந்து தனியாக ஃபெடரேஷன் இருக்குது. சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு இடைமேல் தொடர்களை தயாரித்து வருகிறார்கள். ஆனால் சமீப காலமாக தொழிலாளர்கள் அவர்களுக்குள் ஏற்படும் தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக சின்னத்திரை படப்பிடிப்பை எந்தவித முன்னறிவிப்பு இன்றி நிறுத்திவிடுகிறார்கள். இதனால் தயாரிப்பாளர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். மேலும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் குறித்த நேரத்தில் ஒளிபரப்பு செய்ய தங்களது தொடர்களை தர முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். இதற்கு மேலும் எங்களது தயாரிப்பாளர்கள் சோதனைகளை தாங்க முடியாத காரணத்தால் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் சின்னத்திரைகளுக்கு என்று தனிப்பட்ட தொழிலாளர் அமைப்பு உள்ளது போல் தமிழ்நாட்டிலும் தொடங்குவது என ஏகமனதாக முடிவு எடுக்கப்பட்டது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.